ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். டக்குன்னு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? சில பேர் சொல்லுவாங்க, இந்த மூளை என்ன இது கவுச்சி அடிக்குமோ, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தீங்கன்னா பாத்திரமே காலி ஆகிடுங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது மேலே நரம்பு மாதிரி இருக்கும், ஒரு கவர் மாதிரி, அது உள்ளே தான் இது இருக்கும். அது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும். ஈஸிங்க இது செய்கிறது. இது கழுவுறதும் ஒன்றும் கஷ்டம் இல்லை. உடையாத மாதிரி அந்த மேலேருந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்து ஆயில் வச்சு அதில் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வேகிறதுக்கு. டக்கு டக்குன்னு இப்படியே கிண்டி விடக்கூடாது, அப்போ அப்படி தூள் தூளாகிடும். இந்த ரொம்ப சில பேர் உடச்சி முட்டையெல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனால் அதை விட இந்த இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சிடணுங்க. அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். நடுவில் நம்ம திருப்பி திருப்பி போட்டோம்னா போதும். இது ரசத்துக்காக தான் நான் செஞ்சேன். ரசம் கூட வச்சு சாப்பிட்றதுக்காக செய்கிறேன். நீங்கள் சாம்பார் கூடயோ ரசத்து கூடயோ இல்லைன்னா வெறும் பரோட்டா எது கூட வச்சிங்கன்னாலும் அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் கேரளாவில் இருந்தாலுமே நிறைய நீயா நானா ஷோ எல்லாம் பார்ப்பேன். அப்போ தான் அந்த ஸ்ட்ரீட் டாக் பிரச்சனையை நான் பார்த்தேன். அதில் ஒருத்தர் அவங்க குழந்தை இருந்தது சொல்லியிருந்தார். இப்போ கோர்ட் ஒரு சொல்யூஷனும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது அதுக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிறைய பேர் போராடுறதுக்கு இறங்கியிருக்காங்க, டாக் லவர்ஸ் எல்லாம். ஆனால் இறந்த குழந்தைங்களுக்காக யாருமே போராடலையேன்னு நினைக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக இருக்குது பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேங்க, செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்